வேத புத்தகத்திலே நெடுகவே ஏராளம் தற்பரிசோதனைக்கான பகுதிகள் உண்டு என்று சொன்னேன். அதில் முக்கியமான ஒன்று வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள 2ஆம் 3ஆம் அத்தியாயங்கள். இந்த வெளிப்படுத்தலில் உள்ள 2ஆம் 3ஆம் அத்தியாயங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று ஆசியாவில் இருந்த 7 திருச்சபைகளுக்கு அவர் தன்னுடைய செய்தியை அனுப்புகிறார். இந்த 2 அத்தியாயங்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசித்து பாருங்கள். கூடிய மட்டும் உபவாசம் பண்ணி முழங்காலில் நின்று இந்த 2 அத்தியாயங்களையும் வாசித்தால் அநேக பகுதிகளிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களை உணர்த்துவதை நீங்கள் அறிவீர்கள். பொதுவான நாம் இந்த 2 அத்தியாயங்களிலே பார்க்கிற சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் இந்த செய்திக்குள்ளே நான் கடந்து போகிறேன். நீங்கள் முதலாவது எபேசு சபை என்று இருக்கிறது, கடைசியிலே லவோதிக்கேயா சபை என்று இருக்கிறது. இதிலே பார்த்தால் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குத்து விளக்குகளின் நடுவில், அதாவது குத்து விளக்குகள் என்றால் திருச்சபைகள் என்று அங்கேயே நமக்கு வியாக்கியானம் தரப்பட்டிருக்கிறது. ஸோ திருச்சபைகளின் நடுவில் இருக்கிறார் துவக்கத்திலே. ஆனால் வர வர நிலைமை மோசமாகி 7ஆம் சபையாகிய லவோதிக்கேயா சபைக்கு வரும் பொழுது ஆண்டவர் குத்து விளக்குகளின் நடுவிலும் இல்லை, ஓரத்திலும் இல்லை, திருச்சபைக்கு வெளியே இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார் உள்ளே வருவதற்கு. நல்ல நிலைமை பாருங்க. எங்க ஆரம்பிச்சது? ஆண்டவர் திருச்சபையின் நடுவில் இருப்பதாக ஆரம்பித்து நெடுகவே நிலைமை மோசமாகி முடிவிலே என்னை உள்ளே வரவிட மாட்டாயா என்று சொல்லி கதவை திறக்க மாட்டாயா என்று ஆண்டவர் திருச்சபையை பார்த்து தட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னொரு காரியம் நாம் இதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த செய்திகளை எல்லாம் கொடுப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதுகிறார், ஒவ்வொரு திருச்சபைக்கும் இது இயேசு கிறிஸ்துவனுடைய கடிதம். ஆனால் முடிவிலே என்ன பார்க்கிறோம் என்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இருக்கிறது. அதிலிருந்து என்ன நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால், the message was from Christ but the voice was of the Spirit. அதாவது செய்தி கிறிஸ்துவினுடையது, ஆனால் அந்த செய்தியை கொண்டு மக்களுக்கு அறிவித்த குரல் ஆவியானவருடைய குரல். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், ஒவ்வொரு சபைக்கு இது தனிப்பட்ட முறையிலே எழுதப்பட்டாலும் எபேசு சபை, ஸ்மிர்னா சபை, பெர்கோமா சபை, தியதீரா சபை, இப்படி பிலடெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை என்று ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனியாக இந்த செய்திகள் கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அதை நன்றாக கவனித்தால் அந்த ஒவ்வொரு செய்தியினுடைய முடிவிலும் ஒரு அழகான ஒரு வார்த்தை வரும். என்ன தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே என்று வரும். தனித்தனி சபைக்கு எழுதும் பொழுது முடிவிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே என்று வரும். அதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் என்றால், எபேசு சபைக்கு எழுதப்பட்ட செய்தி எல்லா சபைகளுக்கும் தேவையான செய்தி, பெர்காமோ சபைக்கு எழுதப்பட்ட செய்தியும் எல்லா சபைகளுக்கும் தேவையான ஒரு செய்தி. இது ஒரு முக்கியமான ஒரு கவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இது திருச்சபைக்கு எழுதப்பட்டாலும் எபேசு சபைக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் என்று இது துவங்கினாலும் முடிவிலே ஒவ்வொரு செய்தியின் முடிவிலும் ஆண்டவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், காது உள்ளவன் ஒரு தனிநபர், he who has an ear let him hear what the Spirit says to the churches. காது உள்ளவன், காது இருக்கிறவன் என்று சொல்லி அது ஒரு சிங்குலர்ல வருது, ஒரு ஒருமைப்பாட்டில் வருது. அதை நீங்கள் ஒருபோதும் நாம் அதை மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று வரல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வருது. அப்போ இதில் என்னன்னு சொன்னா, செய்தியானது திருச்சபைகளுக்கு பொதுவானதாக இருந்தாலும் அதற்கான பிரதிபலிப்பு தனிநபர்களிடமிருந்தே வர வேண்டும். இது ஒரு முக்கியமான சத்தியம். சில வேளைகளில் நம்ம இது சபைக்கு சொல்கிறாரு, இது சபைக்கு மொத்தமாக சொன்னாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடாது. எதையுமே முதலாவது நம் தனிப்பட்ட முறையிலே நமக்கு என்று எடுக்க வேண்டும். இன்னொரு காரியம், இந்த எல்லா கடிதங்களிலும் நீங்கள் பார்க்கிற ஒரு மிகவும் விகற்பமான ஒரு காரியம், ஒவ்வொரு கடிதத்தின் துவக்கத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் அறிந்திருக்கிறேன் என்று துவங்குவார். ஐ நோ, நான் அறிந்திருக்கிறேன் என்று துவங்குவார். அந்த சத்தியத்தை 2ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனத்திலே நீங்கள் பாருங்கள்.
2ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். பாருங்க, இதான் நான் இன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு நாம் தற்பரிசோதனைக்குள்ளே போகிறோம்னு சொன்னேன். அதான் அந்த வார்த்தை ரொம்ப கிளியராக இருக்கு. அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம்.